ஒரு படம் வெளியாகி அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் அந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கு கார் வாங்கி கொடுக்குறது இந்த காலம். ஆனால் 60களில் பிரபலமாக இருந்த நடிகை சரோஜா தேவி தன்னோட ஒரு படம் மகத்தான வெற்றி அடைஞ்சதுக்கு படத்தோட தயாரிப்பாளருக்கு என்ன பரிசு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? நடிகர் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் தன்னோட நெருங்கிய நண்பரான சின்ன அண்ணாமலைக்காக குறுகிய கால பட்ஜெட்டில் நடித்து கொடுத்த படம் தான் திருடாதே அப்படிங்கிற படம். நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில், அதாவது நம்ம கூப்பிடுற நேரத்தில் வந்து நடித்து கொடுக்குற மாதிரி ஒரு புதுமுக நடிகையை பாருங்கள் அப்படின்னு எம்ஜிஆர் சின்ன அண்ணாமலைக்கிட்ட சொன்னார். அதனால் சின்ன அண்ணாமலையும் அப்போ கன்னடத்தில் ஒரு சில படங்களில் நடிச்சுட்டு தமிழில் வாய்ப்பு தேடிட்டு இருந்த நடிகை சரோஜா தேவியை கண்டுபிடிச்சாரு. அப்போது தங்கமணி ரகசியம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வர்ற ஒரு பாட்டுக்கு சரோஜா தேவி டான்ஸ் ஆடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரோஜா தேவியை கூப்பிட்டு மூவி டெஸ்ட் எடுத்து பார்த்த சின்ன அண்ணாமலை அதை எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போட்டு காமிச்சார். அதை பார்த்த எம்ஜிஆர் இந்த பொண்ணு பெரிய அளவில் வருவாங்க அப்படிங்கிறத பார்த்த அடுத்த நொடியே கணிச்சார். கணிச்சதோடு மட்டும் இல்லாமல் சரோஜா தேவியை என்னோட அடுத்த 3 படத்தில் நடிக்க ஒப்பந்தம் போட்டுக்கிறேன்னும் சின்ன அண்ணாமலைக்கிட்ட சொல்லி அந்த 3ல் ஒரு படத்தை எனக்கு இப்போவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வாங்கி வச்சுக்கிட்டார். அந்த 3 படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வாங்கி வச்ச அந்த ஒரு படம் தான் நாடோடி மன்னன். எம்ஜிஆர் அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் சேர்ந்து நடித்த திருடாதே படம் மகத்தான வெற்றி அடைஞ்சு 100வது நாள் சிறப்பாக நடந்துச்சு. 100வது நாள் அன்னைக்கு காலையில் நடிகை சரோஜா தேவி 100 தேங்காய், 100 மாம்பழம், 100 வாழைப்பழம் அப்படின்னு இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் சீராக வச்சு தன்னை அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலை வீடு தேடி போய் அவர் கையில் கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.